நீங்க தான் மேலாளரா? சொன்னது 150 கோடியா அப்படின்னு நினைச்சிருந்துட்டு 80 கோடி புதகுலிக்கு ஏசி போட்டவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? டேய், புதகுலியை பொருள் காட்சி ஆக்கினவனைங்களை உலகத்தில் பார்த்துருக்கீங்களாடா? எங்கள் ஆத்தாப்பேன் அந்த ஏரி ஆக்கிரமித்து விட்டார்கள். ஏரி ஆக்கிரமிப்பு இடி, எல்லா இடியும் போய் நின்ன மகன் நான் தான். எல்லா இடத்துலையும் போய் நிற்பேன். சாஞ்சு சாஞ்சு அழுவாங்க. நான் போன உடனே நிப்பாட்டிட்டு போவான். அவன் புல்டோசர் வருவான், அதுக்கு மெயின் பெரிய புல்டோசர் நான் போய் நிற்பேன். போயிடுவான். கேளு கேளு வருது. ஒரே ஒரு கேள்வி, என்னது? ஆக்கிரமிச்சிட்டாங்க. எப்போ? 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆக்கிரமிக்கும் போது என்ன பிடுங்கிக்கிட்டு இருந்தா என்ன? பதில் கிடையாது. முதல்ல என் ஆத்தாளப்பேன் ஆக்கிரமிச்ச வீடை கட்ட ஒரு செங்கலை வைக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டு கொடுத்தவனே ஆட்சியில் இருந்த அயோக்கியப்பையன். அப்போ இருந்த கவுன்சிலர், அப்போ இருந்த மாவட்ட செயலாளர், அப்போ இருந்த வட்டாட்சியர், ஆட்சியருக்கு தெரியாமல் ஆக்கிரமிப்பு நடந்துச்சானா பதில் இல்லை. 60 வருஷம் வாழ்ந்து மின் இணைப்பு கொடுத்து, வாக்காளர் அடையாளம் அட்டை கொடுத்து, குடும்ப அட்டை கொடுத்து, எரிவாயு இணைப்பு கொடுத்து, வீட்டு வரி வாங்கி ரோட்டை போட்டு வாழ வச்சுட்டு திடீர்னு ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறேன். ஆக்கிரமிப்பு, ஏரி ஆக்கிரமிப்பு இடிச்சிட்டேன். பல நீதிமன்றங்கள் ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடிக்கிறதா வச்சிடுறதா? சரி, அதை கூட விடுவோம். இப்போ 4 கல்லறை இருக்கு கடற்கரையில். 4 கல்லறை 4 ஏக்கர்ல இருக்கு. இது ஏரி ஆக்கிரமிப்புன்னு இடிச்சா அது கடற்கரை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறதா கூடாது? அதை மட்டும் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட யாராவது 10 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தார்கள் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை தூக்கில் தொங்கின தீரன் சின்னமலை, மருதுபாண்டி அப்படி ஏதாவது இருக்கா? ஏதாவது திட்டி பிறப்பார். செக்கிழுத்த என் பாட்டனே எங்கே இருக்கான்னு தெரியல. செக்கிழுத்தான். செக்கு மாடு இழுக்க திணறுமடா. செக்க ஒரு மனுஷன் இழுத்தாண்டா. என் விடுதலைக்கு ஒரு மனுஷன் பிறப்பிலேயே செல்வந்தன், சட்டம் படித்தவன், தாத்தன் சட்டம் படித்தவன், அப்பன் சட்டம் படித்தவன், அவனும் சட்டம் படித்தவன். வெள்ளைக்காரன் கூண்டிலே குற்றவாளி அண்ணன்டாண்டா என் பாட்டன் வாவு சிதம்பரம். இந்த மண்ணின் மக்களுக்காக சொத்தம்பட்டையும் வித்து செத்தான். கடைசியா வறுமையை போக்க வழி இல்லை, மன்னனை வித்தாண்டா. அந்த மகனை மறந்த சமூகம், கேடு கட்ட கூட்டம் இது. போய் கல்லர்கள் இருப்பானா, சுற்றுலா வர்றவனுக்கு பீச்சில் போய் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி, அப்புறம் உன் இனத்துக்கு சமாதி தானடா மிஞ்சும், வேற என்னடா மிஞ்சும்? என்ன மிஞ்சும்? எதுக்கு? நான் வந்தால் மொத்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியை மூடி பெறப்போறேன். ஏன்னா படித்த ஒன்றும் பயன் இல்லை. அறிவு வேலை செஞ்சால் தானே.